எனக்கு இந்த டார்க் சாக்லேட்டுக்கும் வந்துட்டு ராசியே இல்ல போல இருக்கு. இந்த டார்க் சாக்லேட் வந்துட்டு ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கவே ஆரம்பிச்சேன். ஆனா வந்துட்டு ப்ரௌனி எனக்கு வரவே இல்ல. அது வந்து கேக் மாரி ஆயிடுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாட் சாக்லேட், அதுக்கப்புறம் சாக்லேட் பனானா கேக்லாம் செஞ்சிருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருச்சு. இது வந்து லாஸ்ட் பேட்சா இருக்குன்னு சொல்லிட்டு, இத வச்சு சூரோஸ் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் போச்சு. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். வெறும் ஒரு 4 இன்கிரீடியன்ட் இருந்தாலே போதும். இது வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் எக்லெஸ் தான் செஞ்சிருந்தேன். எல்லாமே கரெக்ட்டா போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன், இத வந்து பைப்பிங் பேக்ல தான் வந்துட்டு இத போட்டு ஆயில்ல வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுக்காக பைப்பிங் பேக்லாம் வச்சு அத நாஸர்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணேன். கடைசில வந்து பைப்பிங் பேக் வந்து கிழிஞ்சிருச்சு. அதாவது 2ம் தனித்தனியா வந்துருச்சு. என்கிட்ட வேற பைப்பிங் பேக்கும் இல்ல. அவ்வளோதான் போச்சு. இது அவ்வளோதான் வேஸ்ட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையிலேயே வந்து குட்டி குட்டியா ரவுண்ட் பால்ல வந்து ஷேப் புடிச்சு ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்ல தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.